பேர் இறைவனை நான் பார்த்ததில்ல, இறைவன் இல்லைலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க எங்கெங்க இறைவன் இல்லை? நம்ம நிஜத்திலே தானங்க இறைவன் இருக்கார். நம்ம மனசாட்சி தானங்க இறைவர். நம்ம ஒன்று ஒன்று செய்கிறது நம்ம மனசில் இருந்து நடத்துகிறதும் அவர் தானங்க. பகல் இரவு இதெல்லாம் எப்படி வருது? அதே மாதிரி தானங்க இறைவன் இருக்கிறது நமக்கு தாய் தந்தையர் மூலயமா இறைவன் இருப்பார். நமக்கு ஒருத்தங்க உதவி செய்கிறாங்க, என்ன சொல்கிறோம்? கடவுள் மாதிரி காப்பாற்றிங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல கடவுள் இருக்கார். அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், கடவுள் தான் காப்பாற்றுவாருன்னு சொல்லி டாக்டர்கிட்ட இது பண்ணுறோம், அவர் தாங்க கடவுள். இப்படி எல்லா இடத்துலையுமே கடவுள் வியாபித்து இருக்கார். நம்மளுடைய நியாய நீதியோட நேர்மையாக நடந்தீங்கன்னா இறைவன் என்றைக்குமே துணை இருப்பார். கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு சக்தியை நமக்கு கொடுப்பார். அதனால் நமக்கு நம்மளுடைய மன அமைதி, சந்தோஷம் எல்லாம் வரணுன்னா அமைதியாக